ஓகே, இன்னைக்கு மேட்ச் வந்து ஜெய்ப்பூர்ல நடக்குது. ஜெய்ப்பூர்ல வந்து பஞ்சாபும் மும்பையும் மோதுறாங்க. மும்பை வந்து பும்ரா வந்ததுக்கு அப்புறம் எந்த மேட்சும் அவங்க வந்து தோக்கவே இல்லை. செம்ம மாசா இருக்காங்க. போலிங் டிபார்ட்மெண்ட், ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட், பேட்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலயும் கலக்குறாங்க. ஈக்குவல் பார்த்தோம்னா பஞ்சாபுடைய பேட்டிங்கும் செம்மையா இருக்கு. ஆனா பஞ்சாபுடைய போலிங் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு கம்பேரிட்டிவ்லி மும்பையை பொறுத்தவரையும். ஆனா மும்பையில வந்து நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதாவது பயங்கரமா மேட்சை திருப்பக்கூடிய பயங்கரமான சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதான் மும்பை மேட்ச் உடைய பயங்கரமான பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ லிவி கிட்ட நம்ம கேட்க போற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பஞ்சாப் தன்னுடைய சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த டாப் 2 வந்து ஒரு பெரிய டவுட்ஃபுல்லா கேள்விக்குறியா மாறிடும். அப்படி இருக்கும்போது அதாவது எலிமினேட்டர்ல மாட்டி பஞ்சாப் வர்றது வந்து எவ்வளவு பெரிய ரிஸ்கா இருக்கும் லிவி? கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு வந்து ஒரு பெரிய அடி தான். நீங்க தோத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க எலிமினேட்டர் வந்துட்டாங்க அப்படின்னா மேபி எலிமினேட்டர்ல மேபி நாளைக்கு ஆர்சிபி ஜெயிச்சு உள்ள போயிடுச்சுன்னா அவங்க ஜிடி கூட மோத வேண்டியது இருக்கு. ஸோ இங்க ரெண்டு டீமுமே பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. மேபி இங்க பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா அந்த டாப் ஆர்டர் சில டைம் சறுக்கிறத பாக்குறோம். ஆனா இங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஜிடி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த டாப் 3 பேட்ஸ்மேன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறனால எலிமினேட்டர்ல கண்டிப்பா அவங்க அந்த கேம் வந்து விட்டு தர மாட்டாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எலிமினேட்டர்ல. ஸோ இப்போ வந்து பஞ்சாபுடைய பிளேயிங் 11 பார்க்குறோம். இதுல வந்து சஷாந்த் சிங்ல இருந்து ஸ்டானிஸ் வரையும் நல்ல பேட்டிங் வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங்ல எவ்வளோ ரன் எடுத்தாதான் இன்னைக்கு வந்து மும்பையை வந்து ஒருவேளை பேட்டிங் சூஸ் பண்ணாங்கன்னா எவ்வளோ ரன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் மும்பை தோக்கிறதுக்கு? கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 220 அபோவ் வர்றதுக்கான ஸ்கோர் அவங்க எடுத்தே ஆகணும். ஏன்னா லாஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா இவங்களோட போலிங்கை வச்சு டெல்லியவே வந்து அவங்களால இது பண்ண முடியல. ஸோ டெல்லி கிட்டே வந்து 6 விக்கெட் வித்தியாசத்துல வந்து அவங்க தோக்குறப்போ அப்போ மும்பையோட பேட்டிங் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இவங்க அட்லீஸ்ட் ஒரு 240 அடிக்கணும்ன்றது. ஏன்னா 220 கூட அவங்க ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நம்ம பாக்குறோம். அதுவும் முக்கியமா ஜெய்ப்பூர்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே லாஸ்டா ஆடின மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து வின் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா எம்ஐ பொறுத்த வரைக்கும் 100 கிட்டத்தட்ட 100 ரன் வித்தியாசத்துல ராஜஸ்தானை வீழ்த்தி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி பாக்குறப்போ இன்னைக்கு இவங்க ஒரு 240 எடுத்தா மட்டும்தான் மும்பைக்கு ஒரு டஃப் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களோட போலிங் வந்து பயங்கர வீக்கா இருக்கிறத பாக்குறோம். ஸோ பஞ்சாபோட போலிங் பயங்கர வீக்கர் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு போலர் தான் கொஞ்சம் கை கொடுக்குறாரு. யாருன்னு பார்த்தா அப்ரீத் பிரார். ஸோ இவரை தாண்டி மார்க்கோ ஜான்சனுக்குமே பெரிய லெவலில் செட் ஆகல. ஹர்தீப் சிங் மேபி ஒரு விக்கெட் எடுக்கிறார். பட் அதை தாண்டி பெரிய லெவலில் அவர் வந்து ஸ்கோரை கம்மி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அது கிடையாது. ஸோ ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சா மட்டும் தான் நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு 220 அபோவ் மினிமம் ஒரு 220 அபோவ் அடிச்சாதான் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு 20% வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ மும்பையுடைய பிளேயிங் 11 பார்க்க போறோம். ஸோ நம்ம டைரக்டர் வந்து மும்பையுடைய பிளேயிங் 11 காட்ட போறாங்க. மும்பையுடைய பிளேயிங் 11ல எந்த இடத்த அவங்க வந்து வீக்கா வச்சிருக்காங்க, எந்த இடத்த தட்டினா அவங்கள வந்து நம்ம தோற்கடிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு கேம் பிளான் ஏதாவது பஞ்சாப்க்கு ஐடியா சொல்ல முடியுமா? மும்பையுடைய வீக்னஸ் இதான் ஏரியா, இந்த ஏரியால கொஞ்சம் அவங்க வீக்கா ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒருவேளை சூரியகுமார் யாதவ் அவுட் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் ஆகிறதா நம்ம பார்க்கிறோம். ஸோ எந்த ஏரியாவை அவங்க தட்டினா அவங்க வீக்கா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா. அதாவது பவர் பிளேலயே மினிமம் ஒரு 2 விக்கெட் எடுத்தாகணும். ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் அவங்க மும்பை வின் பண்ணணும் அப்படின்னா பவர் பிளே அந்த 6 ஓவர்ல ஒரு 2 விக்கெட் எடுத்தா மட்டும் தான் என்ன ஆகும்னா அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவங்க கொஞ்சம் ரோஹித் சர்மாவே இவரு ஏன்னா ரோஹித் சர்மா நம்மளுக்கு ரெகுலரா தெரியும். ரோஹித் சர்மா நின்ட்டார் அப்படின்னா ஒரு 30 to 40 ரன்ஸ் ஈஸியா பவர் பிளேல அடிச்சு கொடுத்துருவார். ஸோ கண்டிப்பா ஓப்பனிங்ல ரோஹித் சர்மாவும் தூக்கி ஆகணும். அதே மாதிரி ரயன் ரிக்லட்டனுமே பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்கார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே தூக்கி ஆகணும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இவங்க முக்கியமா தூக்க வேண்டிய ஒரு விக்கெட் நீங்க சொன்ன மாதிரி தான் சூரியகுமார் யாதவ் தூக்கல அப்படின்னா பஞ்சாபுக்கு இன்னைக்கு கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்கார். ஸோ அவரை வந்து அவர் அடிக்கிறத வந்து யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் மேட்ச்லயே நம்ம பாக்குறோம். ஸோ பயங்கரமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா அடிச்சு ஆடுவார். இந்த தடவை பாத்தீங்கன்னா பயங்கரமா கேப்ப தட்டி அதிகமா 4 அடிக்கிறத பாக்குறோம். ஸோ அப்போ அவர் என்ன மனநிலை இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் டாப் ஆர்டர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆனாலுமே நான் லாஸ்ட் வரைக்கும் நின்று ஒரு பெரிய ஸ்கோர் எடுத்து என் டீமை காப்பாற்றுவேன்ற மனநிலையில் இருக்கிறனால இவரோட விக்கெட் வந்து பஞ்சாப்க்கு ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு கேள்வி, இப்போ ஒருவேளை பேட்டிங் வந்து மும்பை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா மும்பை வந்து ஒரு 160 180க்குள்ள ஆல் அவுட் ஆகுறாங்க. 180 அப்படிங்கிற டார்கெட்டை
டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு செம்ம போலிங் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பும்ரா, சாண்ட்னர், போல்ட்டு, ஸோ சார் இந்த மாதிரி செம்மையா ஒரு போலிங் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கும் போது எவ்வளோ ரன்னுக்குள்ள மும்பையை ஆல் அவுட் பண்ணணும்னு நினைப்பீங்க? கண்டிப்பா மும்பை நீங்க சொன்ன மாதிரி 180 கூட வந்து கஷ்டம் தான் அப்படி சொல்லணும். ஸோ 160க்குள்ள ஆல் அவுட் ஆனா மேபி பஞ்சாப் கொஞ்சம் ஈஸி வின்னா இருக்கும். பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி பஞ்சாபோட பேட்டிங்குமே வீக்கரான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க பாருங்க டாப் 2 பேருமே பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ சிங்கா இருக்கட்டும், ஆர்யாவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா செகண்ட் பேட்டிங் அவங்க வராங்க அப்படின்னா மும்பை எவ்வளோ ஸ்கோர் மேபி ஒரு 180 அடிச்சாங்கன்னா இவர் லாஸ்ட் வரைக்கும் நின்று வின் பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா தீபக் சாராவும் சரி, போல்ட்டா இருக்கட்டும் சரி, பும்ரா இருக்கட்டும், இவங்க 3 போலரையும் கண்டிப்பா இவர் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடி இருக்காரு. ஸோ இவரோட பாஸ்ட் பேட்டிங்லாம் பார்த்தோம்னா இந்த 3 போலருக்கு எதிராக இவரோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையாதது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு ஒரு பெரிய கீ பாயிண்டா இருப்பாரு பஞ்சாப்க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ ஒரு செமி பவர் பிளே கேம் தான் இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கான எக்ஸ் ஃபேக்டரா யார் இருப்பா? பஞ்சாப்ல யார் உங்களுக்கு எக்ஸ் ஃபேக்டரா இருப்பா? வின்னிங்ல, பேட்டிங்லயா, போலிங்லயா, இல்ல வேற ஏதாவது எக்ஸ் ஃபேக்டரா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட பேட்டிங் தான் வந்து காப்பாற்றும். அந்த டாப் 4 பேட்ஸ்மேன் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மற்றபடி அவங்க போலிங்குமே பயங்கர வீக்கா இருக்கு, மிடில் ஆர்டர்ஸும் வீக்கா இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த டாப் 4 பேட்ஸ்மேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரியன்ஸ் ஆர்யாவும் பிரப்சிம்ரன் சிங்கும் அந்த பவர் பிளேல எப்படி ஆடுறாங்கன்றத பொறுத்து தான் இந்த மேட்சே வந்து அவங்க பக்கம் போதா இல்லையான்றது தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ரொம்ப டேஞ்சராக அவங்க எதிர்கொள்ள வேண்டிய பவர் பிளே போலர் ட்ரெண்ட் போல்டு, பும்ராலாம் வந்துட்டாங்கன்னா இந்த 2 டாப் ஆர்டருக்கும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கல. ஸோ இப்போ வந்து மும்பை டீமில் எக்ஸ் ஃபேக்டராக இருக்கிறதுக்கு யார் வாய்ப்பு இருக்கு? என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுவாங்க எக்ஸ் ஃபேக்டரா? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ் ஃபேக்டரா அவங்க 11 பேருமே இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம என்னன்னா இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக ஜெய்ப்பூர்ல நடக்கிறனால அந்த பேட்ஸ்மேனை தான் நம்மளும் செட் பண்றோம். ஸோ இங்க எப்படி ஒரு டாப் 4 பேட்ஸ்மேன் செட் பண்ணமோ இங்கேயும் அதே டாப் 4 தான். ஸோ முக்கியமாக ரயன் ரிக்கர்டன், ரோஹித் சர்மா, ஸோ இவங்களோட ஃபெயிலியருக்கு அப்புறமாவும் வில் ஜாக்சன், சூரியகுமார் யாதவும் தொடர்ந்து இந்த சீசன் ஃபுல்லாவே மும்பையை காப்பாத்திட்டு வர்றதை பார்க்கணும். ஸோ இந்த டாப் 4 பேட்ஸ்மேன் தான் 2 டீமுமே ஒரு பெரிய ஓவர்ஸ்குள்ள இவங்க அவுட் ஆயிட்டாங்கன்னா மேட்ச் காலி. ஆமா கண்டிப்பா இந்த 4 விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க. 4 விக்கெட் கூட நம்ம சொல்ல முடியாது, முக்கியமா சூரியகுமார் யாதவ் வரைக்கும். அதாவது சூரியகுமார் யாதவ் விக்கெட் எடுத்துட்டாலே ஒரு 50 ரன் கண்டிப்பா பஞ்சாப் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சூரியகுமார் யாதவ் விக்கெட் ரொம்ப முக்கியமா பார்க்குறோம் இந்த 4 பேட்ஸ்மேன்ல. ஓகே, உங்களுடைய சாய்ஸ் என்ன? ஏன்னா ரொம்ப டைட்டா போற மேட்ச், செமி பவர் பிளே மாதிரி பிளே ஆஃப் மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது செம்ம ஃபயரா இருக்கும். அப்படின்னா யாருக்கு வின்னிங் பெர்சன்டேஜ் இருக்கும்? கண்டிப்பா மும்பைக்கு தான் வந்து வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறத பார்க்கணும். ஸோ என்னோட வின்னிங் பெர்சன்டேஜ்மே பார்த்தீங்கன்னா மும்பை பக்கம் தான் இருக்கு. ஸோ 60-40 அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 60 மும்பைக்கு தான் ஃபேவரட்டா சொல்லியிருக்காங்க. மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்க போறோம். வினோமீட்டர் இன்னைக்கு மும்பையா அல்லது பஞ்சாபா? ஏன்னா ஆன் ரெக்கார்ட் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது மும்பைக்கான ஃபேவரிசம் தான். மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்க்க போறோம். மக்களுடைய தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது. மக்களுடைய தீர்ப்பு 61%. லிவி சொன்னது ஆல்மோஸ்ட் ரைட்டா இருக்கு. மக்களுடைய தீர்ப்பு 61% மும்பை, 39% தான் பஞ்சாப். ஆனா ஒரு பெரிய ட்விஸ்ட் இன்னைக்கு காத்து இருக்குன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஏதாவது மும்பைக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க முடியுமா? ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் சும்மா கிடையாது, கேப்டன்ஷிப்ல அவங்க டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறார். ஸோ இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. 7:30 மணிக்கு எக்ஸைட்டடான மேட்ச். நாளைக்கு இதை பத்தி டீட்டெயிலாக பேச போறோம். தேங்க்யூ ஸோ மச் லிவி.